அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. என்னுடைய நண்பர் விஜய் தான் வந்து நான் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டு, எனக்கு வந்து எதுவும் தகுதியெல்லாம் இல்லை, குருவை சம்பா கிம்பா வேற என்னென்னமோ எல்லாமே பண்றாங்கன்ற ரேஞ்சுக்கு சொல்றாங்க. ஒரு போகத்துக்கு இது பத்துமா? அவர் சொந்தமா வேலை செஞ்சு சம்பாரிச்ச பணம் சார். இதுவும் வந்து அவரோட பணம் கிடையாது, அரசு பணம் தான். இதுக்கு 10 லட்சம் கடன்ல வச்சுட்டு போயிருக்காங்க தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப இவ்வளவு கடன் இருக்கும்போது எப்படி சார் எல்லாம்? சரி, அப்போ 10 லட்சம் கடன் வச்சுட்டு போனாங்க. கடன் ஏறிச்சுன்னா அப்போ தேர்தலே நிக்க கூடாது, போயிடணும். கோவை குண்டுவெடிப்புல இறந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கோ அரசு அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே பொதுவா இருக்கணும். சோ இந்த மாதிரி இறந்தவங்களுக்கும் நீங்க வேலை கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரியான கருத்துக்களும் வந்துட்டு இருக்குல்ல ஆல்டர்னேட்டிவா. 5.2 விழுக்காடுக்கு மேல நம்ம ஊர்ல வந்து படிச்சவங்களுக்கே வேலை இல்லை. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில எடப்பாடி பழனிசாமி கட்டுரை எழுதியிருப்பார், போய் பார்க்க சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு என்ன கேட்குறாங்க, வானதி கோவை குண்டு வெடிப்பில் இறந்தவங்களுக்கு வேலை கொடுக்கணுன்றாங்க. ஏன் அன்னைக்கு அரசு அப்போ அதை கொடுக்க வேண்டியதுதானே? அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதான் ஏங்க, அவர் வந்து இடஒதுக்கீடு போராட்டத்தில் இறந்தவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி நின்னதுலாம் கேட்குறாங்க. 2 பேரும் கூட்டு களவாணிகள் தான் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இன்றைக்கு அதிமுகவிலிருந்து எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. 3 பேரும் கூட்டு களவாணி தான். 3 பேரும் தாவேக்கவே சேர்த்துக்காங்க களவாணி லிஸ்ட்ல. டிடிவி தினகரன் சொன்னார்ல, களவாணி லிஸ்ட்ல தாவேக்கவே சேர்த்துக்காங்க. அமைச்சர் ஸ்கூல்ல போய் தப்பா இங்கிலீஷ் பேசி தாத்தா அப்துல் கலாமோட உங்களுக்கு சிந்தனை ஜாஸ்தி. அவரே சொல்லியிருப்பாரு, லாஸ்ட் பெஞ்சில் கூட சம்டைம்ஸ் பெஸ்ட் பிரெயின் இருக்கணும். ஒரு பாப்பா கேட்டிருக்காங்க. இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு கோட்டீஸ்வரன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போய் மக்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம், அதுக்கப்புறமா அவங்களுக்கான அரசு பணி ஆணை இதெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இது நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவருடைய அந்த பேச்சிலிருந்து அவர் மீது விமர்சனம் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவர் அரசு பணி ஆணை கொடுத்தது தவறுன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க, இல்ல சரிதான் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஏன் இந்த விமர்சனம் தொடர்ச்சியா முதலமைச்சர் மேல விழுந்துகிட்டே இருக்கு கரூர் விவகாரத்துல மட்டும்? சர்ச்சைகள் வந்து பெருகுவதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகளை வந்து அவரே உருவாக்குறார். இப்போது ஒருத்தர் அரசியலுக்கு வராங்க அப்படின்னா, ஒரு நடிகர் அரசியலுக்கு வராங்கன்னா அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படின்றதுன்றது தாண்டி, இவர் வந்து தூய சக்தி, பேர சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தியெல்லாம் பேசிட்டு முதலமைச்சர் வந்து குதிரை பேர அரசியலை வந்து ஊக்குவிக்கிறாருன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்திருக்கு. அந்த விமர்சனம் ஒரு படி மேலே போய் டிடிவி தினகரன் போன்றவர்கள் வந்து எம்எல்ஏவை வந்து இவர் களவாடுறாரு, இவர் வந்து திருடுறாருன்னே சொல்லிட்டார். ஒரு படி மேலே போய் இப்போ டிடிவி தினகரன் போய் நீங்கள் எப்படி திருட்டுப்பட்டான் அவர் மேலே நீங்கள் கட்டுவீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. கேட்டால் அப்போ என் குக்கரை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்பார் அவர். நான் வச்சது ஒரு எம்எல்ஏ, இந்த ஒரு எம்எல்ஏ நீங்கள் என் பேச்சை கேட்கல, அப்போ இதுக்கு யார் காரணம்? அதனாலேயே கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க, ஆடு திருட மாடு திருடுவான், ஆடு தான் திருடுவான், மாடு தான் திருடுவான், ஆனால் எம்எல்ஏவை வந்து இன்றைக்கி திருடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் அலிகேஷன் வந்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்து முதல்வர் வந்து அவருக்கு என்ன தேவையோ, அவருக்கு என்ன பிடிக்குமோ, அவருக்கு என்ன பேசணுமோ அதை ஒண்டி பேசிட்டு அவர் வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் அவர் பாட்டுன்னு கடந்து போயிட்டுருக்கிறார். என்ன வேணால் பேசிக்கோங்க, என்ன வேணால் சொல்லிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க, நான் என்ன பண்ணாலும் மக்கள் வந்து என்ன நம்புவாங்க அப்படின்றார். அப்போ ஏன் தொடர்ந்து அவர் சர்ச்சை வருது, விமர்சனம் வருதுன்னா, இது பாயிண்ட் நம்பர் 1, இந்த குதிரை பேர அரசியல். பாயிண்ட் நம்பர் 2, சமீபத்தில் அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அது வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், ஆசி பெருமக்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. அப்போ மாணவர்கள், இளைஞர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, நட்பு ரொம்ப முக்கியம், நட்பை வந்து என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி முதல்ல வந்து அமைச்சராக இருக்குன்னா அது காரணம் முதல்வர், அதாவது என்னுடைய நண்பர் விஜய் தான் வந்து நான் இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறதுக்கு காரணம் சொல்லிவிட்டு, எனக்கு வந்து எதுவும் தகுதியெல்லாம் இல்லை,
ஆனால் என் நண்பன் வந்து என்ன ஆக்கியிருக்காப்புல அப்படின்ற மாதிரி நேரடியாக சொல்லாமல் அவர் வந்து அமைச்சர் ஆனதுக்கு முழு காரணம் விஜய் சாரோட நட்பு அப்படின்றத நட்பு பாராட்டுறது ஒரு உண்மை அதில். ஆனால் இப்போ நாளைக்கு வந்து இப்போது ஸ்டாலின் சார் கூட நண்பர்கள், மோடி சார் கூட நண்பர்கள், இல்லை நாளைக்கு வந்து புதுசாக ஒருத்தர் வராரு அவரோட நண்பர்கள், இப்படி நண்பர்களே வந்து எல்லா பதவிக்கும் போட்டாது என்ன? ஸோ நண்பர்களை அமைச்சராக்கிறது, நண்பர்களை வந்து அதிகாரிகளாக்கிறது, நண்பர்களை கேபினெட் மீட்டிங்கில் உட்கார வைக்கிறது, தன்னை நம்பி படம் போட்ட ப்ரொடியூசரை சிறப்பு பிரதிநிதியாக மாற்றுறது, அதுக்கப்புறம் தன்னை பார்க்க வந்த கரூரில் வந்து இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பது. இந்த விமர்சனத்தை திமுக மேலேயும் வைக்கிறாங்கல்ல, நீங்க வாரிசுகளுக்கே எல்லாரையும் வாரி வாரி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாரிசு அரசியல் என்பது தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக இருக்குது. வாரிசு அரசியலை யாருமே நியாயப்படுத்தலையே. வாரிசு அரசியல் எதிர்த்து பேசினவர் தானே விஜய் சார். அப்போ நீங்கள் என்ன நட்பு அரசியல் பண்ணுறீங்களா? நட்புனா அப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆளுங்களை சுற்றி சுற்றி போட்டுக்கிட்டு அப்போ சரி. இப்போ மன்னர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா ஜனங்களெல்லாம் கேட்க மாட்டாங்க. மன்னருங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, ஒரு மந்திரி சபை அமைக்கிறதாகட்டும், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்கள ராஜகுருவாக வச்சுக்கிறது. இவரும் ராஜகுரு ட்ரை பண்ணார், ஒரு ஜோதிடம் பார்க்குறேன். அது கூட்டணி கட்சிகள் அன்றைக்கி வழ குழன்னு பிரச்சனை பண்ணதுனால அதை ஒண்டி பண்ணிட்டாங்க. மிச்சம் எதுவுமே மாற்றம் பண்ணலை. அப்போ அவருக்கு பிடித்த ஆடல் பாட்டு இப்போ மந்திரி சபையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அரசருக்கு வந்து ஆடல் பாடல் நடக்கணும்னா அங்கே வந்து மேனகை ஊர்வசிலாம் ஆடுற மாதிரி நம்ம இதிகாசத்துலலாம் பார்த்துருப்போம். அப்போ ஆடல் பாடல் அந்த மாதிரி யாருன்னா பிடிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பதவி, தன்னை யாருன்னா நாளைக்கு புகழ்ந்து வந்து பாராட்டினா அவங்களுக்கு பொற்காசு கொடுக்குறது, இப்படி தான் போகும் பொழுது. இப்போ கரூரில் வந்து கட்சிக்காரர்கள் அவரோட விசிறிகள் ரசிகர்கள்லாம் வந்தாங்க, இறந்தாங்க. அவங்களுக்கு கட்சி ரீதியாக பண்ணியிருக்கலாம், ஆனால் இவர் அரசு ரீதியாக தான் பண்ணுறாரு. அப்போது ஊழல் தூய சக்தி ஒழிக்கிறேன்னாரு. அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார், ஊராமுட்டை வீட்டு நெய்யில் எடுத்து ஸ்வீட்டு செய்யக்கூடாதுன்னாரு. அப்போது உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு நீங்கள் முதலமைச்சராக முன்ன பின்ன யாருமே பண்ணாத விஷயம்லாம் ஏன் பண்ணுறீங்க? அப்போது யார் இப்போ ஸ்வீட்டு செய்யுது? யார் வீட்டு நெய்யிலேருந்து யார் ஸ்வீட்டு செய்யுது? கோர்ட்டில் கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறீங்க, தற்காலிக வேலைன்றீங்க. ஏன் அப்போது முழு வேலை கொடுக்க வேண்டியதானே, பர்மனெண்ட் வேலை இப்பயே கொடுக்க வேண்டியதானே? ஏன் அதை சொல்லலை கோர்ட்டில்? ஏன் கோர்ட்டில் டெம்பரரின்றீங்க? ஏன் கோர்ட்டில் வந்து நாங்கள் இதை டெம்பரரியாக தான் கொடுக்குறோன்னு சப்மிட் பண்ணுறீங்க? பர்மனெண்ட்டாக கொடுக்குறோன்னு சொன்னால் இப்போ கோர்ட்டு ஒரு முடிவு எடுக்கும்ல, இதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணியிருக்காங்களா கொண்டிருக்காங்களான்னு. அப்போது தனக்கு என்ன தேவையோ அதற்கு உண்டான அரசியல் பண்ணும்போது விமர்சனம் என்பது வரும். அவரே வந்து விமர்சனத்துக்கு வந்து உற்பத்தி கிடங்காக இருந்து விட்டு அவரே வந்து சர்ச்சையெல்லாம் உற்பத்தி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ வேறு எப்படி சொல்லுவாங்க? ஊழலை பற்றி எதிர்த்து பேசுகிறீங்க, 2 விஜயபாஸ்கரை கூட சேர்த்து வச்சுருக்கீங்க, கருப்பு பணத்தை ஒழிக்கிறத பற்றி பேசுகிறீங்க. ஐயா ஆதவர்ஜுனா தான் எல்லாத்தையுமே பேசுகிறாரு, கூட்டணி விஷயங்கள் எல்லாமே அவர் தான் பேசுகிறதா தகவல் சொல்கிறாங்க. அவர் அமலாக்கத்துறையால் வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி வழக்கு என்பது நிலுவது. கருப்பு பணம் அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து புழக்கத்தில் இருந்திருக்கு, இவங்க எல்லாமே வந்து பிளாக் மணியை வச்சு டீல் பண்ணுறவங்க, லாட்ரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, லாட்ரி பிஸ்னஸில் வந்து ஒரு சிலதை கணக்கில் காட்டி ஒரு சிலது இல்லீகலாக பண்ணியிருக்காங்கன்றது அந்த ஃபேமிலி மேலே இருக்கக்கூடிய வழக்கு குற்றச்சாட்டு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நபர்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நபர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு பண்ணுறீங்க. இன்னொன்று சரி, விமர்சனம் வருது, அதிகாரம் வந்து சரியாக பண்ணலை, அவங்களுக்கு வந்து அது ஓரளவுக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்களுக்கு லேப்ஸ் இருக்குது. கரண்ட்டு பிரச்சனை 2 மாதம் ஆச்சு, இன்னமும் வந்து தீர்ந்த பாடு இல்லை. அங்கங்கே 2 மணி நேரம் 1 மணி நேரம் போயிட்டே தான் இருக்குது. எதனா ஒரு வார்த்தை கரண்ட்டு பற்றி அவர் பேசினாரா? இல்லை வேலை வாய்ப்பு பெருக்கிறதுக்கு எதனா ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? இப்போ வேலை வாய்ப்பு கொடுத்ததுல பிரச்சனை. அது கட்சி பொதுக்கூட்டம் தானே சார், அந்த இடத்துல அரசியல் தானே சார் பேச முடியும். இல்லை இப்போ கரூர் மக்களுக்கு அரசு பணி ஆணை கொடுத்ததை விமர்சனம் செய்கிறாங்க ஒரு பக்கம், ஆனால் கூட்டணி ஆட்சியில் அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களே அதை ஆதரிக்கிறாரு. அதில் என்ன தவறு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போ அதில் என்ன சிக்கல் இருக்குது? இல்லை, திருமாவளவனுக்கு அதில் வந்து எதிர்த்துலாம் பேச முடியாது, அவர் ஆதரித்து தான் பேசணும். அமைச்சரவையில் பங்கு பெற்று நீங்கள் எப்படி எதிர்த்து பேசுவீங்க? இந்த காரணங்களுக்காக தானே கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணிக்கு ஆட்சிக்குள்ளே போகாமல் வெளியில் இருக்காங்க. இப்போ நாங்கள் விமர்சனம் பண்ணும்போது நீ வந்து பதவி வகிச்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணுவியா? காங்கிரஸ் கட்சிக்கோ ஐயுஎம்எல்லுக்கோ விசிகாக்கோ தாவேக்காவை விமர்சிப்பதற்கு தார்மீக அடிப்படையே கிடையாது, உரிமையே கிடையாது உங்களுக்கெல்லாம். நீங்கள் வந்து அந்த கூட்டணியை அந்த கட்சியினுடைய ஒரு அங்கம், அந்த கூட்டணியுடைய ஒரு அங்கம். நீங்கள்லாம் போய் ஒரே ஜோதியில் ஐக்கியமாயிட்டீங்க.
தாவேக்கா ஆட்சி அமைக்கணும், தாவேக்கா வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டீங்க. தாவேக்கா நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி அதெல்லாம் வந்து உங்களுக்கு லைபிலிட்டி தான். நீங்கள் வந்து பொதுப்படையாக நாங்கள் வெளிப்படைத்தன்மை அதெல்லாம் பேச முடியாது ஏங்க. அதாவது இதை தாண்டி நிர்வாக சீர்கேடு என்பது அடிக்கடி அங்கங்கே வருது. டயரை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு ஒரு எம்எல்ஏ. இதுக்கு முன்னாடி எதனா எம்எல்ஏ டயரை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி எதனா எம்எல்ஏ இல்லை அமைச்சர் ஸ்கூலில் போய் தப்பாக இங்கிலீஷ் பேசி அப்துல் கலாமை விட நீங்கள் பெரிய ஆள் அறிவாளி, அவரை விட தாத்தா அப்துல் கலாமை விட உங்களுக்கு சிந்தனை ஜாஸ்தி. அவரே சொல்லியிருப்பார் லாஸ்ட் பெஞ்சில் கூட சம்டைம்ஸ் பெஸ்ட்டு பிரெயின் இருக்கணும். ஒரு பாப்பா கேட்டிருக்கோம், ஏன் எதை வச்சு அப்படி சொன்னீங்கண்ணே? ஏன்னா நானும் லாஸ்ட் பெஞ்சு தான், அது பிரச்சனை பெஞ்சை பற்றி இல்லை, குழந்தைங்களுக்கு அறிவு இருக்கானே. அப்புறம் மலையாளத்தில் பேச, எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு மலையாளம் தான் வரலாம் பரையோ. அப்புறம் போகும்போது ஒரு இடத்துல வந்துட்டு பசங்கிட்டலாம் பேசிட்டு போகும்போது கேரளாவில் மனசிலாயோ அப்படின்ட்டு போயிருப்பார். அப்போ ஒரு குழந்தைகள்கிட்ட எப்படி, ஏன்னா அவர்லாம் வந்து 100 விழுக்காடு குழந்தைகளையும் இளைஞர்களையும் நேசித்த ஒரு ஆன்மா. என்றைக்குமே வந்து இந்தியா வல்லரசாக இருக்கணும், இந்திய நாட்டினுடைய குழந்தைகள் தான் எதிர்காலம், அறிவியல் பூர்வமாக இந்த நாடு வந்து ஒளிரணும், அப்படியெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அமைச்சர்ன்ற பேரில் போயிட்டு தப்பாக இங்கிலீஷ் பேசி குழந்தைங்களை டெரரைஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து லைவில் போடுறீங்க. ஸ்கூல் வந்து இப்போ சர்க்குலர் கொடுத்துருக்குது, ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. ஐயா ராஜ்மோகன் எவ்வளவோ கதறி பார்க்குறாரு, சொல்லி பார்க்குறாரு. அவருக்கு வந்து எப்படின்னா பஞ்சர் கடையில் வேலை செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு ராஜ்மோகனோட நிலமை. ஒரு வண்டிக்கு பஞ்சர் போட்டு அமுச்சு விட்டா அடுத்து இன்னொரு வண்டி பஞ்சராகி வந்து நிற்கிது. போகிறவங்கெல்லாம் ஸ்கூல்லையே வந்து போய் பள்ளி கல்வித்துறையிலேயே போய் எல்லாரும் பூந்துக்கிறீங்க. ரீல்ஸ் போடுறேன், அத்தை போடுறேன், இத்தை போடுறேன்னு சொல்லிட்டு பட்டக்காட்டிலே படுன்ற மாதிரி ராஜ்மோகனுக்கு தலைவலி உங்களால். அவரை எவ்வளோ தான் சொல்ல முடியாது, சகோதரி அப்படி நினச்சாங்க, சகோதரர் இப்படி நினச்சாரு, நாங்கள் ஸ்கூல்லலாம் இனிமேல் வந்து பாட்டு போடக்கூடாது, கொடியை வைக்கக்கூடாது, அரசியல் பண்ணக்கூடாது, நாங்கள் சொல்லிட்டோம். டெய்லி பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. ஆல்ரெடி இப்போ ஒரு எச்எம்ஐ பிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க, சஸ்பென்ஷன் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? ஒன்று உண்மையிலே அக்கறை, அதுவும் யாருக்குன்னா ராஜ்மோகனுக்கு வச்சுக்கலாம், மிச்சவங்களுக்கெல்லாம் யாருக்கும் அதை பற்றின புரிதல்லாம் கிடையவே சுத்தமாக கிடையாது. நானாக கேட்குறேன், பள்ளி கல்வித்துறைன்னு ஒருத்தர் இருக்கும்போது நீங்கள்லாம் எதுக்கு போகிறீங்க உள்ள? உங்களை யார் ஸ்கூல் உள்ளவங்களெல்லாம் யார் போக சொல்கிறது? எதுக்கு போகிறீங்க? படி நீங்களே யாரும் பெருசாக படித்து எல்லாம் வந்து தப்பாக டிகிரி எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, உங்களுக்கே குவாலிஃபிகேஷன் கம்மின்னு உங்கள் அஃபிடாவிட் சேர்த்து பார்த்தா தெரியும். உங்களுக்கும் ஸ்கூலுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள்லாம் யார்? கெஸ்ட் லெக்சரரா? இல்லை நீங்கள்லாம் வந்து பேரண்ட் டீச்சர் பாடி அசோசியேஷனில் எதனா கிளாஸ் எடுக்க போகிறீங்களா, மாரல் சயின்ஸு? இல்லை நீங்கள் எதனா ஸ்போர்ட்ஸில் பெரிய பர்சனாலிட்டியா, நேஷ்னலு, ஒலிம்பிக்ஸு, கோல்டு, ஏஷியாட் கேம்ஸு, இல்லை ஸ்டேட், அதில் எதனா ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்களா? உங்களுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் என்ன சம்மந்தம்? அதான் கேட்குறேன். பள்ளிக்கூடம் நல்லா இருக்கா இல்லையான்றது எச்எம்ஐ கூப்பிடுங்க, எச்எம்ஐ கூப்பிட்டு கேளுங்க. எதுக்கு ஸ்கூல் உள்ள போகிறீங்க? இதுக்கு முன்னாடிலாம் யாரும் இந்த மாதிரி பள்ளிக்கூடம்லாம் போய் ஆய்வு பண்ணணும் இல்லையே. பள்ளிக்கல்வித்துறை போவாங்க, இப்போ கார்பரேஷன் ஸ்கூலில் கார்பரேஷன் கமிஷனர் போவாங்க, மேயர் போவாங்க. எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்சு எல்லா எம்எல்ஏவும் ஸ்கூல் உள்ளலாம் போய் இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது, புதுசாக இருக்குது. அப்போ நோக்கம் வந்து குழந்தைகளை மூளை செலவு செய்து அவங்க வாக்குகள் பெறணும். அப்போ இது விமர்சனம் ஆகாமல் இதுக்கு என்ன வாழை இலை போட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்கள வீட்டில் கூப்பிட்டு வாழை இலை சாப்பாடு போடுவாங்களா பாராட்டி? இப்போ இதே விமர்சனம் ஆகுது, நீங்கள் நடந்துக்கிறது தானே விமர்சனம் ஆகுது. அப்போது உங்களோட ஆட்சியினுடைய லட்சணம் என்பது அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. மதியத்தில் காலையில் பியூஸ் கேரியரை பிடிங்கின்னு போயிட்டா நைட்டில் எப்படி கரண்ட் போகுதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. அதுக்கு என்ன பதில்னு கேட்டால் திமுககாரன் பியூஸ் கேரியரை பிடிங்கின்னு போயிட்டாங்கன்றீங்க. இது எப்படி இருக்குது? அப்போ ஃபீடரு, சப்ஸ்டேஷனு, கிரிட்டு இதை பற்றின புரிதலே இல்லையா உங்களுக்கு? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்க, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு எதனா விளக்கம் கொடுத்தாங்களா யாருன்னா? அப்போ இந்த நிர்வாக பிரச்சனை இதெல்லாம் யார் பேசுறது? ஆவின் பால் தட்டுப்பாடு இருக்குது, நிறைய இடத்துல வரலன்றாங்க, பிரச்சனை இருக்குன்றாங்க, போராட்டம் பண்ணுறாங்க பால் முகவர்கள். என்ன தீர்வு கொடுத்தீங்க? அப்போ கட்சி மீது வைக்கக்கூடிய, முதலமைச்சர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணி பதில் சொல்றாரு. ஆனா ஏன் மக்கள் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? தீர்த்தா பதில் சொல்லலாம், தீர்க்காத பிரச்சனைக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? இல்ல அட்லீஸ்ட் நான் மேகதாதுல டைம் வேணும், ஏதாவது ஒன்று சொல்லணும்ல சார். அவருக்கு தெரிஞ்சா சொல்லுவாரு. மேகதாது பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு மாடுலேஷன்ல பேசினாரு. சரி, மேகதாது பத்தி தெரியும், ரைட்டு, மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சு படிச்சிட்டிங்க, புரிஞ்சுக்கிறோம். ஜூன் மாதத்துக்கு தண்ணி வரலையே, இப்போ ஜூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். திறக்க வேண்டியது திறக்கலையே மேட்டூரில். ஏன் டிகே சிவகுமார் கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதானே? அந்த வாய்ஸ் விடலாம் விட மாட்டேன் நான், அப்படிலாம் பேச முடியாது, நாங்கள் வந்து நிர்வாக ரீதியாக கேட்டு வாங்குவோம். சரி, நிர்வாக ரீதியாக எப்போ கேட்டு போயிருவீங்க? ஆட்சிக்கு வந்து ஆயிடுச்சு, 60 நாள் கிட்ட ஆயிடுச்சு, எப்போ தண்ணி விடுவாங்களா விட மாட்டாங்களா? என்னதான் கதை? பேசலாம்ல. அன்னைக்கு பேசினதோட அதுக்கப்புறம் எதனா காவேரி பற்றி எதனா கேள்விப்பட்டீங்களா?
அப்புறம் ஆனால் 134 கோடியை விவசாயிக்கு கொடுத்ததை டம் 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 தண்டோரா போட்டு பெருமையாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டார். 2-3 வாட்டி சொல்லிட்டாரு. எல்லாரும் சொல்கிறாங்க கட்சியில் 134 கோடி கொடுத்தோம், 134 கோடி கொடுத்தோம். ஒரே ஒரு கேள்வி புரியுறவங்களுக்கு புரியுற மாதிரி, விஜய் சார் ஒரு படத்துக்கு எவ்வளோ வாங்குறாரு? 200லேருந்து 250 கோடின்னு சொல்லப்படுது. ரைட், சொல்லப்படுதா? 200லேருந்து 250 கோடி. அவர் படம் வருஷத்துக்கு ஒன்று வருமா? வருஷத்துக்கு அவர் ஒரு ஆள், அவருக்கு ஒன்றும் பெரிய லல்லு பிரசாத் யாதவ் மாதிரி பெரிய குடும்பம்லாம் கிடையாது. 4-5 பசங்க பேர குட்டிலாம் கிடையாது. யார்? விஜய் சார். விஜய் சார் ஒரு அழகான சின்ன ஒரு குடும்பம். அப்போ அந்த குடும்பத்தில் வந்து எவ்வளோ 250 கோடி. நீங்கள் உங்களுக்கு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு 250 கோடி ஊதியம் வாங்கிட்டு 15 லட்சம் விவசாயிகள் இருப்பாங்க குறைஞ்சபட்சம். இந்த 15 லட்சம் விவசாயிகளுக்கு நீங்கள் ஒதுக்கின பணம் 134 கோடி. இந்த 134 கோடியில் ஒரு 60 கோடி பிடபிள்யூடி பொதுப்பணித்துறையில் செய்யக்கூடிய வேலைகள், அதாவது அந்த கெனாலை வந்து விளக்குறது, மண்ணை வாடுறது, ஆகாயத்தாமரை அகற்றுறது, இந்த மாதிரி வேலை கிரேன் பயன்படுத்தணும், இல்லை வந்து அந்த போட்டுக்குள்ளே போய் கிளியர் பண்ணணும், தண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் கடைமடை வெள்ளம் போகிறதுக்கு விலக்கி விடுறதுக்கு செலவு. இப்போ மிச்சம் ஒரு 70 கோடி 15 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்களே. 15 லட்சம் பேருனா அது எத்தனை குடும்பம் அதில் ரிப்போர்ட் ஆகிருக்கும், நம்பி இருக்கும், எத்தனை மாவட்டத்துக்கு அது போகும். ஒத்த ஆள் படத்தில் இப்படி இப்படி நடிக்கிறதுக்கு 250 கோடி சம்பளம் கேட்குது. ஆனால் விவசாயிக்கு ஒதுக்கும் போது 134 கோடி. உங்களுக்கு அடிப்படையில் ஒன்று தோணணும்ல, என்னடா நம்ம ஒரு ஆள் வந்து 200-250 கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்கிறோம், நம்ம ஒரு ஆள் ஒண்டிக்கட்ட நம்ம இல்லை ஆடம்பரமாக நம்ம அப்பா அம்மா எல்லாருக்கும் செலவு பண்ணனா கூட ஓகே. குடும்பமாக இருக்கிறாங்களா விவசாயிங்க? அதிகாரி சொல்கிறாங்க 134 கோடி ஒதுக்கிட்டோம், இதுலேயே வந்து அவங்க வந்து குருவை சம்பா கிம்பா வேறு என்னென்னவோ எல்லாமே பண்ணுருவாங்கன்ற ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. ஒரு போகத்துக்கு இது பத்துமா? பத்தாதா? 15 லட்சம் குடும்பம் மினிமம் குறைஞ்சபட்சது. இந்த பணம் அவங்களுக்கு போதுமா? அதில் வந்து 70 கோடி நம்ம தான், 60 கோடி மற்றதுக்கு செலவுக்கு. எல்லாம் யோசிக்கணும் இல்லைங்க முதலமைச்சர். எனக்கு இவ்வளோ, ஆனால் விவசாயிக்கு கொடுக்கும்போது சார் அது அவர் சொந்தமா வேலை செஞ்சு சம்பாரிச்ச பணம் சார். இது அரசினுடைய பணம். அரசு இதுவும் வந்து அவரோட பணம் கிடையாது, அரசு பணம் தான். அரசு பணம், அதுவும் அரசு பணம் தான். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதிக பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க உங்களுக்கு வந்து கூட்டுறவு கடனை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இதுக்கு 10 லட்சம் கடன்ல வச்சுட்டு போயிருக்காங்க தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப இவ்வளவு கடன் இருக்கும்போது எப்படி சார் எல்லாம்? சரி, அப்போ 10 லட்சம் கடன் வச்சுட்டு போனாங்க. கடன் ஏறிச்சுன்னா அப்போ தேர்தலே நிக்க கூடாது, போயிடணும். அப்படி எடுத்துக்கலாமா? என்ன நடக்கும்? 5 வருஷம் கழிச்சு 10 லட்சம் கோடின்றது 12 லட்சம் ஆகும், இல்ல 14 லட்சம் ஆகும். இதான் நடக்க போகுது. அவர் தான் அன்னைக்கே சொல்லிட்டாரு சார், இதுக்கப்புறம் ஆயுசுக்கும் இனிமே திமுக ஆட்சிக்கே வர முடியாது, நம்ம தான். நான் சொல்றேன், திமுக ஆட்சிக்கு வரட்டும், வராம போட்டோம், திமுக நாசமா கூட போட்டோம், அதை பத்தி கவலை கிடையாது. முதலமைச்சருக்கும் மக்களுக்கும் உண்டான பிரச்சனைகள் பத்தி பேசுங்கன்னா நீங்க திருப்பி திமுக திமுக திமுக, ஏன்னா திமுக உங்களுக்கு வேணும். திமுக பண்ண தப்புகள் எல்லாம் சொல்லிட்டு இப்படியே மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு பாக்குறீங்க. மக்களுக்கு வந்து மாற்றம் கேட்டாங்க, மக்கள் திமுக விரும்பல, மக்கள் அதிமுக விரும்பல, தோக்கடிச்சிட்டாங்க. நீங்க சொன்ன மாற்றம் எங்க? நீங்க நிர்வாக ரீதியா எதுல சரி செஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு IAS அகாடமி நடத்துறவங்க, கோச்சிங் கிளாஸ் நடத்துறவங்க எல்லாம் வீடியோ போட்டு ஆட்சியை வந்து கேவலப்படுத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. தேர்வுனா என்ன தெரியுமா? எவ்வளோ படிக்கணும் தெரியுமா? TNPSCக்கு குரூப் 1க்கு எவ்வளோ படிக்கணும், குரூப் 2 குரூப் 3க்கு எவ்வளோ படிக்கணும் தெரியுமா? சோஷியாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, வரலாறு, தமிழ், மேக்ஸு, LCMலேருந்து ஆரம்பித்து என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒரு டாபிக் கிடையாதுன்னா ஒரு புக்குன்னு நாங்கள் ராப்பகலாக தூங்காமல் கஷ்டப்பட்டு காஃபியை வச்சு குடிச்சு அல்சர் வந்துட்டு இப்படியெல்லாம் ஆம்பளைங்க வந்து கஷ்டப்பட்டு படுக்கிறோன்னே. பெண்கள் சொல்கிறாங்க கை குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தைக்கு சாப்பாடு விட்டுக்கிட்டு தனியாக வேலையையும் பார்த்துக்கிட்டு எக்ஸாமையும் எழுதிட்டு இப்படி பண்ணுறோன்னா எங்கள் கஷ்டம்லாம் உங்களுக்கு புரியாதா விஜயண்ணான்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வருது. ஊரே, அதுவும் இளைஞர் பட்டால், எந்த பட்டாலும், அதாவது 2 பட்டாலும் இருக்குது இளைஞரில். ஒன்று படித்து முடித்து வேலைக்கு போய் சிந்தித்து கேள்வி கேட்கக்கூடியவங்க, யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பேன் அப்படின்றது இருக்குது. ஒருத்தர் வந்து அவரை பார்த்தவொன்னே அப்படியே பிடிச்சி போய் அப்படியே உருகிறது. இங்கே ஐயோ விஜயண்ணா, ஐயோ உங்களை அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, அது ஒரு குரூப்பு. இப்போ இந்த 2 இளைஞர்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்க இந்த TNPSC விஷயத்தில். அப்போ வந்து நீட் தேர்வு ரத்தை நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஒரு தேர்வுனால எவ்வளவு மாணவர்களுக்கு நெருக்கடி இருக்குன்னு உங்களுக்கு புரியுமா புரியாதா? அப்படி இருக்கும்பொழுது தேர்வு சம்பந்தமாக தான் அரசு வேலை போகணும்னு இருக்குது, அதை மீறி எனக்கு அதிகாரம் இருக்குது நான் பண்ணுவேன் அப்படின்னு போகிறீங்க.
சம்மந்தப்பட்டவங்க இல்லை பாதிக்கப்படுறவங்க சார்பாக இல்லை பொதுநல வழக்கு சார்பாக கட்சிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க, டெம்பரரி ஒர்க்கு ஒன்றும் இல்லை அது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி, அப்போ டெம்பரரியாக விட்டிங்கன்னா அப்போ அவங்களுக்கு நாளைக்கு ஆட்சி, உங்கள் ஆட்சி மாறிச்சு, அவங்களுக்கு என்ன தீர்வு? ஏன் சட்ட சிக்கலை மேலும் மேலும் உருவாக்கணும்? வெறும் தேர்வின் அடிப்படையில மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாதுல்ல சரி. அது வேலிடான ஒரு பாயிண்ட் தான். ஆனா தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய நிகழ்வுல இது நடந்தாலும் கூட அந்த நேரத்துல எந்த அரசு இருந்தாங்களோ அவங்க தான் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கணும். அந்த இடத்துல ஏதோ தவறி இருக்காங்க. இன்றைக்கு நான் ஆட்சிக்கு வந்திருக்கேன், ஒரு முதலமைச்சரா நான் இதை கருணையின் அடிப்படையில கொடுக்கிறேன் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அண்ட் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்றாங்க, கோவை குண்டுவெடிப்புல இறந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கும் அவங்களுடைய வாரிசுகளுக்கும் நீங்க வேலை கொடுக்கணும், அரசு அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே பொதுவா இருக்கணும், சோ இந்த மாதிரி இறந்தவங்களுக்கும் நீங்க வேலை கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரியான கருத்துக்களும் வந்துட்டு இருக்குல்ல ஆல்டர்னேட்டிவா. ஏங்க என்ன பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறோன்னு தெரியாமல் வாங்கிட்டாரு. இதுக்கு இது இப்போ ஒரு நம்ம 32 பேருக்கு வேலை கொடுத்தது பெரிய சாதனை நினச்சிட்டு இருக்கார்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது. 5.2 விழுக்காடுக்கு மேலே நம்ம ஊரில் வந்து படித்தவங்களுக்கே வேலை இல்லை. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி கட்டுரை எழுதியிருப்பார், போய் பார்க்க சொல்லுங்கள். இபிஎஸ் எழுதின கட்டுரையிலே 5.2 இருக்குது. இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. எவ்வளோ முயற்சிகள்லாம் எடுத்துமே வந்து அம்மா இருந்தப்போ ஒரு சில முயற்சியெல்லாம் எடுத்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் வேலை வந்தது. இன்னும் இந்த சிக்கல் இருக்குது, இதை சரி பண்ணணும்னு எழுதியிருப்பாப்புல. எப்போ முதலமைச்சராக இருக்கும்போதே எழுதுனது கட்டுரை, அது எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எழுதின கட்டுரை அது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்குமே தெரியும் வேலையில்லா திண்டாட்டம் இங்கே பெரிய பிரச்சனைன்ட்டு தான் நான் முதல்வன் திட்டம், அந்த வேலை வாய்ப்புக்கு தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் கொண்டு வரதுக்குலாம் அதுக்கு வந்து சிறப்பு திட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்தது. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இது ஒரு பிரச்சனைன்னு. ஆனால் இது பிரச்சனைன்னே தெரியாமல் ஒருத்தர் வந்துட்டு 32 பேருக்கு வேலை கொடுத்துட்டாரு. சரி, அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இன்னைக்கு என்ன கேட்குறாங்க, வானதி கோவை குண்டு வெடிப்பில் இறந்தவங்களுக்கு வேலை கொடுக்கணுன்றாங்க. ஏன் அன்னைக்கு அரசு அப்போ அதை கொடுக்க வேண்டியதுதானே? அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதான் ஏங்க, அவர் வந்து இடஒதுக்கீடு போராட்டத்தில் இறந்தவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி நின்னதுலாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதிமுக அடுத்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, எங்கள் அம்மா வந்து போயிட்டு இது பேர் என்னது நீராடினாங்களே ஒரு இடத்துல போயிட்டு, அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க, அதுக்கும் வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் கள்ளக்குறிச்சியில் சாராய சாவு நடந்ததில்ல, அதுக்கு கூட வேலை கேட்பாங்க பர்மனெண்ட்டாக. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல. யானை மிதித்து, பாம்பு கடிச்சு, புலி அடித்து, சிறுத்தை அடித்து சாகுறாங்கல்ல, அதெல்லாம் அரசு சொத்து தானே, அரசு தானே யானை. இது யானை யாரோட பாதுகாப்பில் இருக்குது? அரசாங்கத்தோடுது. அப்போ அதுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுப்பீங்களா? தெருநாய் கட்சி ரேபீஸில் சாகுறாங்க, யார் தப்பு? அது ரேபீஸ் பிடிக்கிற தெருநாய் நாட்டில் சுற்றுற வரலாம், தெருநாயோட பாப்புலேஷனை கட்டுப்படுத்தாமல் எவ்வளோ குழந்தைகள் உயிர் போகுது. அதுக்கெல்லாம் என்ன செய்யுது அரசாங்கம்? என்னன்னே தெரியாமல் எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகார துஷ்பிரயோகம். அதான் டிடிவி தினகரன் சொல்கிறேன். நான் அரசியல் தலைவர்கள் சொல்கிற வார்த்தைகளை வைத்து நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு விமர்சனம் வாங்குற அளவுக்கு ஏன் இவ்வளோ மோசமாக 2 மாதத்துக்கு கூட பேரை கெடுப்பீங்க? அப்போ ஆல்ரெடி 30 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க, வேணும்னா இன்னும் ஒரு 30 லட்ச ரூபாவோ இல்லை அவங்கள வியாபாரம் பண்ணுறதுக்கு முதலாளிகளாக மாற்றிருக்கலாமே. இப்போது விஜய் சார் வந்து சொந்த பணத்தில் முதலாளிகள் ஆக்குறாரு, இல்லை கூட்டுறவு கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து வட்டி இல்லாமல் கடன், அவங்கள வந்து தவணையில் இது பண்ணோம். வியாபாரத்துக்கு முதலாளியாக மாற்றுறதுக்கு எதனா ஒரு முயற்சி எடுத்துக்கனால அரசு வேலை தூக்கி கொடுக்குறீங்க. சரி, அப்போது நாளைக்கு வந்து இன்னொரு கட்சி வருது, அந்த கட்சி கூட்டுறதுக்கு போகிறாங்க, இதேமாரி ஒரு 20 பேர் செத்து போயிடுறாங்க, இல்லை 40 பேர் செத்து போயிடுறாங்க, அவங்களும் வேலை கொடுக்குறாங்க. அப்போ எக்ஸாம் எழுதுறவனெல்லாம் பார்த்தா இப்படி பைத்தியம் மாதிரி தருதா? படிப்பு இல்லை, என்னன்னு தெரியாது, என்ட்ரன்ஸு எழுத வேணாம், ப்ரிப்பரேஷன் பண்ண வேணாம், மார்க்கு தெரியாது, ஃபிட்னஸ் தெரியாது. இபியில் வந்து பெண்மணிகள்லாம் வந்துட்டு எழுதி விட்டு வெயிட் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து வேகமாக ஓடணும், அப்புறம் அந்த ஒரு சில ஹைட்டெல்லாம் வந்து தாண்டுறாங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கம்மி மாதிரி ஒன்று இருக்குமா, அதிலலாம் வந்து நீங்கள் கேங் மேனோ இல்லை லைன் மேனோ போகிறதுனா அதில் வந்து ஏறி வந்து அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணுமா. எஸ்ஐ ஏட்டாக இருப்பாங்க, அவங்க எஸ்ஐக்கு குவாலிஃபை ஆகணும்னா ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணி ஒரு சில இதெல்லாம் பண்ணணும். இதுதான் அரசாங்கத்தில் ஒரு வேலைக்கு யாருன்னா ஒருத்தர் போகிறாங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட்டு, அதாவது மென்டல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ரிட்டன் எக்ஸாம், இதெல்லாம் இருக்குது, இன்டர்வியூலாம். எதுவுமே இல்லாமல் விஜயண்ணா கூட்டத்துக்கு வந்து இறந்தவங்க ஃபேமிலின்னு அப்படியே தூக்கி கொடுக்குறீங்க. அது எந்த விதத்தில் அது நியாயம்? அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது? இது நான் கேட்கல இந்த கேள்வியை. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்குறாங்க, மாணவர்கள் கேட்குறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வரும்ன்றது யாருக்குமே தெரியாத. இல்லை, இப்போ பியூரோக்ராட்ஸ் கிட்ட, செக்ரட்டேரியட்ஸ் கிட்ட யார்ட்டையுமே வந்து இதெல்லாம் வந்து கலந்து ஆலோசிக்காம தனித்து எடுத்த ஒரு முடிவாக இருக்காது. கலந்து எதுக்கு ஆலோசிக்கணும்? கலந்தெல்லாம் ஆலோசிச்சாவா? நாங்கள் எதுக்கு சினிமா ப்ரொடியூசரை வந்து எப்படி டெல்லி சிறப்பு நிதியாக போடுறது, பிரதிநிதியாக போடுறது?
சிறப்பு பிரதிநிதியாக யாரை போடுவாங்க? சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களும் போடுவாங்க. அவருக்கு என்ன சப்ஜெக்ட் தெரியும்? நாயகன் படம் ப்ரொடியூசருக்கு அரசியல் ரீதியாவோ பொருளாதார ரீதியோ இல்லை வரலாறு இல்லை தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாட்டோட பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு இருக்கிற தொடர்பு, ஜிடிபி, ஜிஎஸ்டிபி, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரேஷியோ பகிர்வு, அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வர வேண்டிய பணம், அப்புறம் மெட்ரோ ரயில் மோனோ ரயில்னா அதில் என்ன சாங்ஷன், இதெல்லாம் என்ன தெரியும் அவருக்கு? அதுதான் சார் சொல்றேன். அது எல்லாத்தையுமே அவரோட கலந்து ஆலோசிக்கிறதுக்கு தானே பியூரோக்ராட்ஸும் செக்ரட்டரிஸும் இருக்காங்க. அவங்க வேலை என்ன சார்? பயத்தில் இருப்பாங்க. எது இப்போ முதல்வர் ஆசைப்படுறதை செஞ்சு கொடுத்தாதான் நீங்கள் செயலாளராக இருக்க முடியும். இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணி தூக்கி வெளில எங்கன்னா போட்டுருவாங்க. முதலமைச்சருக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுக்குறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரியோ இல்லை அது கூட இருக்கிற அதிகாரிகளோ அவங்கள ஃப்ரீயாக வேலை பார்த்து விட்டா தானே. எனக்கு இதெல்லாம் பிடிக்குது செய்யுங்கன்னா செஞ்சுட்டு போகிறாங்க அவங்க, அவ்வளோதானே. கேபினெட் மீட்டிங்கில் 2 பேர் போய் உக்காந்துருக்குறாங்க, கவர்னர் அலுவலகத்து வரல அது போயிருக்குது அந்த பஞ்சாயத்து. அப்போ ஏன் அதிகாரி சொல்லக்கூடாதா யாரும்? இல்லை சார் சிக்கலாகும் சார், வெளியில் தெரிஞ்சால் பிரச்சனை சார், என்ன அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் நீங்கள் உட்கார வைக்கிறீங்கன்னு அந்த கேள்வி வரும், சிக்கலாக. இப்போ நீங்கள் அது ஒரு பேசுபொருள் தானே, அது ஒரு விமர்சனம் தானே. அப்போ தெரிஞ்சு தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. என்ன விஷயம் இதுக்கு காரணம்? என்னை யார் கேள்வி கேட்க? நான் அப்படி தான் இருப்பேன். சரி, அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் 3லேருந்து 5 லட்சம் காசு வாங்கினாங்க சொல்லிவிட்டு உங்கள் சொந்த கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் வீடியோ ஆடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள்? உங்கள் சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து ஒரு சர்ச்சையில் மாட்டார். நான் அவர் குற்றவாளின்னு சொல்லலை, சர்ச்சை ஆகுதுல்ல, சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்காச்சும் அமைச்சரை மாற்றிருக்கலாம்ல. ஒருத்தர் பாலியல் சீண்டலில் பாதிப்புக்குள்ளானவங்க கிட்ட ஏடாகுடமாக பேசியிருக்காரு ஒரு எம்எல்ஏ, அவன் நடவடிக்கை கிடையாது. கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கல, அமைச்சர்கள் மீது நடவடிக்கை கிடையாது, எதுவுமே எடுக்கிறது கிடையாது. பொழுதுக்கும் வந்து திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி. அதுவும் அதிமுக பற்றி இப்போ இனிமேல் பேச மாட்டார். ஏன்னா அதிமுக இப்போ ஊழல் சக்தின்னு திருப்பி பேசினா எப்போ விஜயபாஸ்கருங்க யார் 2 பேரும் அப்படின்னு கேள்வி வரும். அதனால் அதை இனிமேல் பேச மாட்டார். அதிமுக வந்து பேசாம செய்யறது. 2 பேரும் கூட்டு களவாணிகள் தான் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இன்றைக்கு அதிமுகவில இருந்து எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. 3 பேரும் கூட்டு களவாணி தான். 3 பேரும் தாவேக்கவே சேர்த்துக்கோங்க களவாணி லிஸ்ட்டில். டிடிவி தினகரன் சொன்னார்ல, களவாணி லிஸ்ட்டில் தாவேக்கவே சேர்த்துக்கோங்க. இப்போ திமுகவில் ஊழல் ஆளுங்க இருக்காங்களா? அதிமுகவில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க இருக்கிறாங்களா? அப்போ என்ன மாற்று? இப்போ செங்கோட்டையன் ஐயா மீது வழக்குகள்லாம் இருந்துச்சு, ஒரு சிலது அவர் தண்டனைலாம் பெற்றவர் தான் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் இப்போ ஐயா ஆதவ் மேலே வழக்கு நிலுவையில் இருக்குது. 2 விஜயபாஸ்கர் மீது வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜி மேலே வழக்கு நிலுவையில் இருக்குது, பொன்முடி மேலே வழக்கு நிலுவையில் இருக்குது, துரைமுருகன் மேலே வழக்கு நிலுவை. இந்த சைடு அதிமுகவில் ஒரு சில பேர் மேலே வழக்கு நிலுவையில் இருந்து அவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க. இப்போ என்ன வித்தியாசத்தை நான் வந்து இங்கே பார்க்குறது? என்ன வித்தியாசம்னா ஒரே வித்தியாசம், அதிமுகவுக்கு இளைஞர்கள் வந்து பெருசாக யாரும் வைப்பு பண்ணுறதில்ல. திமுக மீது பொதுமக்கள் நிறைய பேர் கோவத்தில் இருக்கிறாங்க. தாவேக்கா புது கட்சி, ஏதோ நல்லது செய்வாங்க, ஒரு வாய்ப்பு கொடுப்போன்னு போட்டாங்க. இவ்வளோதான் வித்தியாசம் இதுக்குள்ளே. அப்படியே நீங்கள் ஏதோ அப்படியே வாஷிங் மிஷின்னு பேர் எடுத்து வச்சுக்கிறீங்க. 60 நாள் தாண்டலை. இன்றைக்கி தாவேக்கா பொம்மை மாதிரி போட்டு அது உள்ள விஜயபாஸ்கர்லாம் அப்படியே லைனாக போகிறாங்க. அதிமுகலேருந்து போகிறவங்கலாம் போய் அப்படியே ஒல்லையாக வராங்க. விஜயனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்படியெல்லாம் வருது பார்க்குறீங்களா? மீம்ஸு என்ன வருதுன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வீடியோ ஆடியோ பார்த்துட்டு இருந்தா எப்படி? இன்ஸ்டாவில் அது வேறு சொல்கிறாரு. ஒரு அம்மா வந்து ஒரு அதிகாரி இபியில் பாராட்டி பேசுகிறாங்களா, அதெல்லாம் குறை சொல்கிறவங்களுக்கு கண்ணில் தெரியாது அப்படின்னு நம்மள மாதிரி பத்திரிகையாளர்லாம் விஜய் சார் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், கரண்ட் இல்லாமல் நைட்டு கஷ்டப்படுறாங்களே, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி பாதுகாப்பு கேட்டு வந்த இப்போ பப்ளிக்கை வந்து போலீஸை வச்சு கலைக்கிறாங்களே, அதெல்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லையா? அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியறது இல்லையா? அதனால் அவர் வந்துங்க இஸ் அ ரெகுலர் பொலிட்டீஷியன் ஐ வுட் சே, பட் வெரி ஷார்ப். என்னன்னா பேசுகிறதே கிடையாது. எதனா முதலமைச்சர் பேசிட்டாருன்னா அவர் என்ன நினைக்கிறார் ஏதுன்றது தெரிஞ்சிடும்ன்றதுனால அப்படியே அமைதியாக இருந்து எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிக்கிறது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லையா? அது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அதுக்கு பேர் வந்து நாட் ப்ரிப்பேர்ட் ஃபுல்லி. நான் என் வாயை திறந்தா என் இக்னரன்ஸ் வெளியில் வந்துடும் அப்படின்றதுனால அதை மறைக்கிறது. இது எனக்கு ஏன் நல்லா தெரியும்னா, எனக்கு வந்து பத்திரிகையில் துறையில் சேர்ந்தப்போ இதை எங்களுக்கு வந்து பியூரோ சீஃப் சிட்டி எடிட்டர் சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. எப்படி சொல்லி கொடுத்து அனுப்புவாங்கன்னா, பெரிய பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரும், அதுவும் கண்டிப்பாக பிஸ்னஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா 4 CEO இல்லை 4 வைஸ் பிரசிடெண்ட்டை வச்சு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. ரிலையன்ஸோட ரீட்டைல் இது, ரிலையன்ஸோட கோல்டு பிஸ்னஸ் இது, ரிலையன்ஸோட ஃபுட்வேர் இது, ஆயில் இதுன்னு. அந்த மாதிரி பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் சப்ஜெக்ட் தெரியலனா என்ன பண்ணணும்னா, மிக்சரு சமோசா ஜூஸ்லாம் வச்சுருவாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே பேனா இப்படி பண்ணின்னு அப்படியே எழுதுகிற மாதிரி ஸ்ரீராம் ஜெயமு இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி 786 இல்லை ஜீசஸ் சேவ் மீ அப்படின்னு எழுதினு கிரிக்கின்னு பேரையே திருப்பி எழுதினு எழுதுகிற மாதிரி பண்ணின்னு இருப்போம்.
ஏன்னா சப்ஜெக்ட் தெரியாமல் எதனா கேள்வி கேட்டு அந்த 4 பேர் எதிரில் வாயை விட்டு மாட்டிக்கக்கூடாது. ஒரு மாதிரி பார்ப்பாங்க, சப்ஜெக்ட் தெரியாமல் வந்து கேள்வி கேட்குறப்பல. அந்த மாதிரி சட்டமன்றத்தில் முதல்வர் அமைதியாக உட்காந்துருக்குறாரு. பேசிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே போய் நைட்டு 2-3 நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பதில் சொல்கிறேன். இப்போ மேகதாதுல கேட்ட கேள்விக்கு அங்கே சட்டமன்றத்தில் வாதத்துக்கு வாதம் பேச வேண்டியதானே? அப்புறம் ஏஞ்சி ஓடி போட்டாங்கன்னா உதயநிதி பேசுகிறாருல அப்போ ஏஞ்சி கவுண்ட்ரு, எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாருல அப்போ ஏஞ்சி கவுண்ட்ரு, கணேஷ்குமார் பாட்டாளி மக்கள் கட்சியில் எம்எல்ஏ பேசினார்ல அப்போ ஏஞ்சி கவுண்ட்ரு, பிரேமலதா விஜயகாந்த் பேசுகிறாங்களா அப்போ ஏஞ்சி கவுண்ட்ரு. அப்போது அவங்க கேட்ட கேள்விக்கு அங்கே பதில். உகான்னு போய் ஸ்கிரிப்டில் மனப்பாடம் பண்ண வர மாதிரி அப்புறம் மாடுலேஷனில் வைப்பு வச்சு இப்படிலாம் பேசுகிறீங்க. இப்போ எல்லாமே அதாவது இப்போ தேர்வு கொஸ்டின் பேப்பர் உங்கள்கிட்ட விடுக்குறாங்க, தேர்வு அப்போவே எழுதுவீங்களா இல்லை 2 நாள் கழிச்சு பதில் எழுதுவீங்களா? எப்படி? அப்போ தானே எழுதுவீங்க, சட்டமன்றத்தில் அப்போ தானே பேசணும். அப்புறமா வீட்டுக்கு போய் பேசுகிறீங்க. மேகதாது எனக்கு தெரியாதா, நான் பேச மாட்டானா? சரி பேசுங்க. எங்கே ஒரு 1/2 மணி நேரம் பேசுவீங்களா விவாதம்? இல்லை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்னைக்குன்னா பத்திரிகையாளரை ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருக்கா? ஏன் ஃபேஸ் பண்ண மாட்டேறீங்க? என்ன இப்படி முழுங்கிடுவாங்களா? இல்லை என்ன ஏன் இப்போ சரி நான் இப்படியே கேட்குறேன், வெக்கமே விட்டு கேட்குறேன், எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்து கொஞ்சம் மரியாதை கொடுங்களேன். இப்போ பேட்டி கொடுத்து பத்திரிகையாளர்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்களேன். பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகையாளர் வந்து முதலமைச்சரை கேள்வி கேட்டாங்க, ஜனநாயகத்தில் எல்லா மாநிலத்திலும் நடக்குது, அதையாச்சும் பண்ணுங்களா? ஏன் அப்படி தலை திருச்சி ஓடுறீங்க?